ஹலோ ஆல். இன்னைக்கு வந்துட்டு ப்ரோக்கலி ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய், சோம்பு, அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு, அது கூட கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ வந்துட்டு இதில ஒரு 1 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து, பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில வந்துட்டு ஒரே ஒரு பழுத்த தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இதெல்லாம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா தக்காளி, வெங்காயம் 2மே மிக்ஸ் ஆயிடும். இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் கம்மியாவே சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் இது எல்லாத்தையும் வதக்கிடலாம். இப்போ நம்ம கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கிற ப்ரோக்கலி வந்துட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணி சின்ன சின்னதா கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து 2 மசாலா எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு, கொஞ்சமா உப்பு போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊத்துனா போதும். நல்லா வெந்துரும். இந்த அளவுக்கு வெந்து கொஞ்சமாயிடும். கடைசியில வந்துட்டு தண்ணி வத்துனதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதனால தான் வந்துட்டு நான் மிளகாத்தூள் கம்மியா சேர்க்க சொன்னேன். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கொஞ்சம் அந்த மிளகு ஸ்மெல்லோட ஸ்மெல் போயிடுச்சு அப்படின்னா, அது கூடவே வந்து கொத்தமல்லி தழை தூவி மிக்ஸ் பண்ணிட்டா அவ்வளோதான். ப்ரோக்கலி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே காலிஃப்ளவர்லேயும் வந்து ட்ரை பண்ணலாம். அதே டேஸ்ட்ல வரும். ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நம்ம வந்துட்டு இந்த ஃப்ரை பண்ணி 65 அந்த மாரி சாப்பிட்றதுக்கு பதிலா, இந்த மாரி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் இத வந்து கோவக்கா பப்பு கூட வச்சு சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். தேங்க் யூ.